ஆக்சுவலாக நமக்கு அதிகமாக பசிக்குது இல்லையா, எப்போ பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்குது. சாப்பிட்ட பிறகும் திருப்பி சாப்பிடணும் போலவே இருக்கும். அந்த அகோர பசி குறையணும் அப்படின்னா நம்ம வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்கிற உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். சரியா? நமக்கு வந்து அதுக்கு காரணம் வந்து ஹைப்பர் குளோர்ஹைட்ரியா, நம்ம உடம்புல வந்து ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அதை குறைக்கிற மாதிரி உணவுகளில் மெயினாக சம்பாவல் ரெகுலராக நிறைய சாப்பிடணும். வாழைப்பூ, வாழைத்தண்டு, நாட்டு காய்கறிகள் எல்லாமே நிறைய எடுத்துக்கிடணும். சுண்டைக்காவை புளிக்காத மோரில் ஒரு சரங்கை சுண்டைக்காவை புளிக்காத மோரில் ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு 11 மணிக்கு நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரையை சாறு எடுத்து அதை தேன் கலந்து எடுத்துக்கலாம். நாட்டு மாதுளையில் உள்ள ஒரு வெள்ளைத்தோல் இருக்கா, அதோடு சேர்த்து அடித்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உணவு வகைகளை சரி பண்ணாலே ஆசிட் செக்ரேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிட்ட உடனேயும் நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். எம்டி ஸ்டமக்கில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது. ரொம்ப வறுத்தது, பொரிச்சது, எண்ணெய் பலகாரம், முறுமுறுன்னு உள்ளது, பேக்கரி ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸு, ஊறுகாய், அப்பளம், மைதா, ரவை, சேமியா, ஜவ்வரிசி, இந்த மாதிரி உணவுகளெல்லாம் சாப்பிட்றத குறைச்சிட்டாலே தன்னால் நம்மளோட ஆசிட் லெவல் நார்மல் ஆகிடும்.